இந்த தேர்தல்ல அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க விடாம செக் வச்சது எடப்பாடி பழனிசாமியா, வானதி சீனிவாசனா, தமிழிசை சவுந்தரராஜனா, இல்ல அண்ணாமலையோட வாழும் பாய்ஸா அப்படின்றது குறித்துதான் பாஜக வாட்ஸ்அப் குரூப்புகள்ல ரொம்ப வேகமா பேசப்பட்டு இருக்குது. தேர்தல்ல குற்றவாளிகளுக்கு சீட்டு கொடுக்கறதுல பாஜக மிஞ்சி போய் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு அப்படின்னாக்கா, அதையும் மிஞ்சி அதிமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வேலையை வந்துட்டு புதிய கட்சியான தாவேகா செய்யுது. இந்த செய்தியை குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மைச்சனை 360 சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்வதோட அந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்களே. மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் களத்தோட சூடு தனியின் பார்த்தா அது இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சொந்த கட்சிக்காரனுக்கே குளிப்பறிக்கிற வேலையை வந்துட்டு பாஜக பாணியில வந்துட்டு அதிமுகவும் வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கு வானதி சீனிவாசனுக்கும் இடையில நடக்கிற பனிப்போர் வெட்ட வெளிச்சம் ஆகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு மாஸ்டர் பிளானு அதிமுக தேர்தல் அறிக்கையில வந்துட்டு 10,000 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னதை வந்துட்டு அறிக்கையா சொன்னா மட்டும் போதாது, அதை செக்கா எழுதி ஒவ்வொரு வீட்லயும் கொடுப்போம்னு பிளான் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக கூப்பனுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாம பண்ணிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. திமுக 8,000 ரூபாய் கூப்பனுக்கு வந்துட்டு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய 10,000 ரூபாய் செக்குக்கு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க. உண்மையை சொன்னாக்கா இந்த தேர்தல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியலே எடப்பாடி பழனிசாமியோடைய அதிமுக போடுகின்ற எல்லா ஒரு பிளானுமே திமுகவுக்கு செக் வைக்கிறதோ இல்லையோ அதிமுகவுக்கு ஆப்பாதான் மாறிட்டு இருக்குது. ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் அவர்கள் வந்துட்டு அதிமுக சேர்ந்த 2 நாள்ல அவங்க வந்து தொகுதிக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண தயாரா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவசர அவசரமா அவங்களுக்கு சீட்டை கொடுத்தாங்க. கடைசீட்டு லீமா ரோஸ் வந்துட்டு 10 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு இப்ப கொண்டு வர்றது கஷ்டம், அதனால நீங்க செலவு பண்ணுங்க, நாங்க அப்புறமேட்டு செட்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்க எடப்பாடி பழனிசாமி செம்ம டென்ஷன் ஆகி லீமா ரோஸுக்கு யாராவது அதிமுக வேலை செஞ்சீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டுருக்கிறாரு. உண்மையை சொன்னாக்கா அதிமுக வந்து குத்தகை கடையா நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றது இந்த ஒரு சம்பவமே காட்டுது. ஆனா உண்மையை சொன்னாக்கா லீமா ரோஸ் அவர்களும் சும்மா இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஒரு சரி கட்டி கட்சியில எப்படியோ ஒரு முக்கியமான பதவியையும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காங்களாம். உண்மையை சொன்னாக்கா இதுல யாரை ஏமாத்துறாங்கன்னே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல கொங்கு மண்டலத்துல நீ மாசா இல்ல நான் மாசான்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வானதி சீனிவாசனுக்குமான முட்டல் மோதல் ரொம்ப அதிகமாகி வெடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. அண்ணாமலை நிக்க நினைச்ச தொகுதியை வந்துட்டு வானதி சீனிவாசன் ஈஸியா கைப்பற்றிட்டாங்க. தொகுதியில வந்துட்டு வானதி சீனிவாசனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஓரம் கட்டுறதுக்கு பாஜகக்குள்ளே ஒரு பெரிய டீம் ஒர்க்கே நடந்துட்டு இருக்குது. அப்படின்றதும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர்ல வந்துட்டு அண்ணாமலைக்கு சேர்த்து தொகுதியை கேட்காம அவங்களுக்கான தொகுதி, அதாவது வந்துட்டு வானதி சீனிவாசன் அவங்களுக்கான தொகுதியையும், நயினா நாகேந்திரன் அவருக்கான தொகுதியையும், தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கான தொகுதி, இந்த மாதிரி அவங்களுக்கான தொகுதிகளை வந்துட்டு அவங்க உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட டைப்பர் வாட்டர் பாய்ஸ் வந்துட்டு கதறிக்கிட்டே தான் தேர்தல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தேர்தல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா தேர்தல்ல அண்ணாமலைக்கு எதிராக வந்துட்டு கம்பு சுத்தக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு எதிராக ஆப்படிக்கிறதுக்கான வேலையை சைலண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே பாஜக இருக்கக்கூடிய அந்த சீனியர் டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆகி அண்ணாமலையை தொடர்ந்து வந்துட்டு ஓரம் கட்டுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நடந்த எல்லா பிரஸ் மீட்லயும் அண்ணாமலையை வந்துட்டு பேச விடாம வானதி சீனிவாசன் அவருடைய வாய்க்கு வந்துட்டு பூட்டை போட்டு ஓரம் கட்டி உட்கார வச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. சிங்கம்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்த தெருநாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊரை இனத்தை கூட வாய் திறக்க முடியாம, குறைக்கிறது கூட வாய் திறக்க முடியாம வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்தது. உண்மையை சொன்னாக்கா பாஜக சங்கிகளே, நீங்க என்னதான் வந்துட்டு அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாலும் உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய சீனியர் தலைமைகளை அண்ணாமலைக்கு ஆப்படிக்கிறதுக்கான எல்லா வேலையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி வச்சு அதிமுக பாஜகவுக்கு கொஞ்சமும் சலிச்சதில்லை அப்படின்னாக்கா பாஜக எப்படி தேசிய அளவுல குற்ற பின்னணி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்து அவங்கள வேட்பாளரா அதிகமா ஆக்குதோ, அதே போல அதிமுக குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு அதிகமான சீட்டை கொடுத்து அவங்க வேட்பாளரா ஆக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அதிமுகவுக்கு போட்டியா வந்துட்டு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு அதிகமாவே களத்துல இறக்கி இருக்கிற தாவேகா விஜய் அவர்களும். இந்த சூழல 11,000 சோசியல் மீடியா கணக்குகள் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்குது. அதாவது தேர்தல் நேரத்துல பொய் செய்தியை பரப்ப 11,000 சோசியல் மீடியா கணக்குகளை வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை தரப்புக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம்.
உண்மை சொன்னாக்க பாஜகவும் அதிமுகவும் தங்களோட சொந்த கட்சிக்காரனை காலி பண்ற கேவலமான அரசியலை வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அரசியல வந்துட்டு யார் கொடி பறக்க போகுது அப்படின்னு தீர்மானிக்கிற தேர்தல ஏற்கனவே அந்த கொடி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திமுக கொடி தான் தமிழ்நாட்டு அரசியல ஓங்கி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் போது கொங்கு பெல்ட்ல யாரு வந்துட்டு தங்களோட கொடியை தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத குறித்துதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும், அதாவது கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்க போகுது, அண்ணாமலையோட கொடி பறக்க போகுது, இல்ல வானதியோட கொடி பறக்க போகுதா அப்படின்றத இங்க பில்லியன் டாலர் கேள்வியாவே கிளம்பி இருக்குது. உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க தோழர்களே. நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.